अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று கூறியவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தௌஹீதின் எழுச்சியும் பெண்களின் புரட்சியும் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அல்லாஹ் ஒருவனே என்ற தௌஹீதின் தாரக மந்திரத்திற்கு அதில் ஏற்பட்ட ஆட்டங்களுக்கும் வல்ல ரஹ்மான் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியுள்ளான். அந்த தௌஹீதின் எழுச்சி பொங்கி எழும் போதெல்லாம் பெண்கள் தங்கள் பங்குக்கு ஆதரவாகவும் அதை தம் வாழ்வில் எடுத்து நடந்து வழிகாட்டியாகவும் சென்றுள்ளனர். உதாரணமாக ஃபகால அனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் மிக பெரும் இறைவன் என்று கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் கூறிய போது அவனுடைய மனைவி ஆசியா அவர்களே எதிர்த்தார்கள் என்றால் இதற்கு காரணம் தௌஹீதின் எழுச்சிதான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து உரைத்த போது அதை தம் வாழ்வில் எடுத்து நடந்து அதற்காக உயிர் தியாகம் செய்தார்களே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இதுவும் தௌஹீதின் எழுச்சிதான். இன்னும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, பணக்காரர்கள் பலர் தன்னை பெண் கேட்ட போதெல்லாம் மறுத்த உம்மு சுலைம் ஏழை ஏகத்துவத்தை ஏற்காத அபூ தல்ஹா பெண் கேட்ட போது நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்பதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்களே, இதையெல்லாம் தௌஹீதின் எழுச்சிதான். இவையெல்லாம் வரலாறு நமக்கு தந்த பாடங்கள். காலங்கள் சென்ற பின் இதெல்லாம் நம்மளை விட்டு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. எந்த அளவிற்கு சொல்லணும்னா, அதாவது மாப்பிள்ளைக்கு வரதட்சணை என்னும் கைகூலி இல்லாமல் கல்யாணமே இல்லைங்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் உருவாயிடுச்சு. 1980 எடுக்கப்பட்ட தௌஹீதின் புரட்சி மீண்டும் எப்போ உயிரோட்டம் எடுத்துச்சோ அப்பதான் இந்த தமிழகத்து தாய்மார்களின் வாழ்வில் ஒன்றி பிணைந்திருந்த முஹர்ரம் மாதத்து கொலக்கட்டையும், ரஜப் மாதத்து பூரியா பாத்தியாவும், ஷஃபர் மாதத்து சஃபே பராத்தும், ஷாஃபான் மாதத்து ஒடுக்கத்து புதனும் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டுள்ளது. இன்னும் சொல்லணும்னு சொன்னோம்னா, நம்முடைய தாய்மார்கள் பிரசவ நேரத்தில் கூட அல்லாஹ்வை அழைக்காம மொய்தீன் ஆண்டவரை அழைத்த பெண்மணிகளுடைய நிலை எல்லாம் இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இஸ்லாமிய மாதங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மார்கள் வாயில எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது ஆஷிரா, எடையட்டு, தோவத்து, ஊட்டு மௌலது, திணை மௌலது, நாவூர் ஹந்திரி, அதாவது நாவூர் ஹந்திரி, முத்துப்பேட்டை ஹந்திரி, இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மக்களுடைய நிலை எல்லாம் இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லணும்னா இதற்கு காரணமும் இந்த தௌஹீதின் எழுச்சின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும், மக்களுக்கிடையே இன்னும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பூராணியோ பூச்சியோ பார்த்துட்டாங்கன்னா அல்லாஹ்வை மறந்துட்டு சுலைமான் நபியின் மீது சத்தியமாக சொல்லி கொடுத்த பெண்ணோட நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லணும்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறானே, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று. அந்த வசனத்தின் தாக்கம் தான் மத்தியில் பேர்ல வீட்டினுள் முடங்கி கிடந்த நம் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மார்க்க கல்வி கற்பதற்காக மதர்சாவை நோக்கி அணி அணியாய் போறாங்கன்னு சொல்லணும்னா அதற்கு காரணமும் இந்த தௌஹீதின் எழுச்சிதான். இன்னும் இந்த தமிழகம் தௌஹீதின் எழுச்சியால் ஏகப்பட்ட நன்மைகளை அடைந்திருக்கு. உதாரணத்திற்கு இன்னைக்கு வரதட்சணையை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல சொல்றான், நீங்கள் பெண்களுக்கு உங்களுடைய மகத்தொகைகளை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு மாற்றமா வெளிநாட்டுல வேலை செய்யற மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை, கூலி வேலை செய்யற மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை என்று மாப்பிள்ளைகளை மாடுகளை விற்பதை போல் விற்று கொண்டும் லட்சக்கணக்கில் பணமாகவும் நகையாகவும் வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை எதிர்க்க வேண்டிய ஆலிம்களே இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா, அந்த திருமணத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி போய் லட்சக்கணக்கில் மகர் கொடுப்பதற்கு ஆண்களும் மகர் கொடுக்கும் ஆண்களை தான் மனம் முடித்துக் கொள்வோம் என்று பெண்களும் இன்னைக்கு உறுதியான பெண்களும் உருவாயிருக்காங்கன்னு சொல்லணும்னா அதற்கு காரணம் இந்த தௌஹீதின் எழுச்சி தான் சகோதர சகோதரியே. இன்னும் சொல்லணும்னா தலை
அந்த வசனத்திற்கு ஏற்ப தலை பிரசவம் மட்டுமல்ல எல்லா பிரசவம் ஆண்களே பார்க்கும் நிலைக்கு இன்னைக்கு உருவாயிருக்குன்னு சொல்லணும்னா அதுவும் இந்த தௌஹீதின் எழுச்சி தான். இன்னும் சொல்லணும்னா அதாவது முத்தலாக் என்ற பெயரில் 3 தலாக்கை ஒரே நேரத்தில் கூறி அதை மீட்டு எடுக்கவே முடியாது என்ற மத்ஹப் சட்டம் இன்னைக்கு உடைத்தெறியப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுவும் இந்த தௌஹீதின் எழுச்சி தான். முத்தலாக் என்பது கிடையாது, அது ஒரே ஒரு தலாக் தான், அதை மீட்க முடியும் என்று பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு வழங்கியுள்ளது. இன்னும் சொல்லனா ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை பிடிக்கலையா அவ வந்து குலாங்கிற சட்டத்தின் மூலம் அவனிடம் இருந்து பிரிந்து செல்ல முடியும் அப்படிங்கறதே நம்மள பலருக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் எல்லாம் நிலைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அது இந்த தௌஹீதின் எழுச்சியால் தான். இன்னும் தஸ்பீஹ் மணிகளையும் மௌலதையும் மன்சீலையும் படித்துக் கொண்டிருந்த நம் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தர்ஜுமாக்களையும் தஃப்சீர்களையும் புரட்டுகிறார்கள் என்றால் அது இந்த தமிழகத்தில் தௌஹீதின் எழுச்சியால் பெண்களுக்கு ஏற்பட்ட புரட்சி தான் சகோதரிகளே. இந்த எழுச்சி நம்முடைய சகோதரிகள் பலருக்கு இன்னும் செல்லாமல் இருக்கிறது. அவர்களிடம் எடுத்து செல்வது நம் போன்றவர்களின் கடமை. எனவே அதை செய்து ஈருலகிலும் வெற்றி பெற அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.